நம்ம ஒரு அளவுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா, டைரக்ஷன் மாறி உள்ளே வந்துட்டோம். அப்போ ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். கிராஸாக வந்தால் பார்க்கிங் கிராஸாக பண்ணிடும். ஸ்லோவாக இந்த அளவு தான் டிஸ்டன்ஸில் வர சொல்கிறேன். இது இடிக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் இடிக்காது. நமக்கு தான் தெரியுதுல்ல மிரரில் ஃபுல்லாக கிட்ட. ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்கும். அப்போ தான் இந்த ஒரு கார் விடுற அளவுக்கு தான் இடம் இருக்குன்னா ஈஸியாக பார்க் பண்ண முடியும். திரும்பலணும். நிப்பாட்டு ஃபுல்லாக திருப்புங்க. இப்போது நீங்கள் இந்த இடத்துல வரும்போது ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறா தான் அப்படியே எல் பண்டு மாதிரி வரும். இது வந்து நமக்கு எல் ஷேப்பில் நிப்பாட்டுறோம். அங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் வந்தோம், ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் நேராக போனால் அடிக்குமா, கொஞ்சம் இப்படி திருப்புங்க. அவரும் ரிவர்ஸ் போயிட்டார். வாங்க ரிவர்ஸ். இப்போ ரைட்டில் வந்து அந்த கார் இருந்ததுனால இப்போ லைட்டாக நம்ம ஸ்டியரிங் லெஃப்ட்டில் திருப்பினோம், வண்டி இப்படி கொஞ்சம் கிராஸ் ஆகும். இது மெட்ரோ பார்க்கிங்கு. அந்த பில்டிங் வேணா போயிடலாம். அங்கே வேணா போயிடலாம். அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல. இது மெட்ரோ பார்க்கிங். ரொம்ப டிராஃபிக். ரைட்டில் ஒட்டி விட்டீங்க, ஆனால் லெஃப்ட்டில் நல்ல இடம் இருக்குது. மிட்டில் வரணும் கரெக்டாக. அதெல்லாம் காதில் வாங்காதீங்க. இதில் கொஞ்சம் ஓரம் கட்டிடுங்க, அவர் போயிடுவார்ல. இடம் இருந்தால் போங்க ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் சைடில் ஓரமாக நிப்பாட்டுங்க. கொஞ்சம் ஃப்ரெண்டில் போங்க. அவங்க போயிடுவாங்கல்ல, டிஸ்டர்பன்ஸாக. அதை விட இங்கே தான் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும்ல. இதெல்லாம் டாக்ஸி பிக்கப் பாயிண்டில் போகலாமா? போயிருங்க, விட்டால் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். ஆமாம், இதுக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாம் மாறுறோம், ரைட்லேருந்து லெஃப்ட்டு தானே வரோம். நீங்கள் இப்போ வரும்போது லெஃப்ட்டாக தான் வரணும், லெஃப்ட் ஒட்டி தான் வரணும். இப்போ நீங்கள் ரைட்டில் ஒட்டி வரீங்களா, லெஃப்ட்டில் ஒரு காரே போகிற அளவுக்கு இடம் இருக்குது. ஆனால் அது ராங் ரூட்டில். அவங்க அந்த சைடு தானே வருவாங்க. இந்த இடத்துல எதிர்க்க வரமாட்டாங்க தான். ஆனால் எல்லா இடத்துலையும் அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். லெஃப்ட் ஒட்டி ட்ரைவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் கூட நம்ம ரிவர்ஸ் பார்க்கிங் எடுத்து பார்க்கலாம். இதில் எங்கேனாலும் ரிவர்ஸ் பார்க்கிங் எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்கன்னா அது பிக்கப் பாயிண்ட்டு, டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆமாம், ரிவர்ஸே போயிடலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக வர போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த பிக்கப் பாயிண்டில் வரிசையாக வண்டி நிற்குமா, நம்ம இதில் ரிவர்ஸ் எடுத்து பழகினோம்னா கஷ்டமாக இருக்கும். நல்ல ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் ஸ்பீடாக கூட வரலாம். இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட்டே கொடுத்துருக்க மாட்டீங்க, அப்படி தானே? பிரேக்லேருந்து எடுத்தாலே போகும். ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, அது வர கொஞ்சம் ஸ்லோ. நீங்கள் நேராக போனால் அடிக்குமா, கொஞ்சம் இப்படி திருப்புங்க. அவரும் ரிவர்ஸ் போயிட்டார். வாங்க ரிவர்ஸ். இப்போ ரைட்டில் வந்து அந்த கார் இருந்ததுனால இப்போ லைட்டாக நம்ம ஸ்டியரிங் லெஃப்ட்டில் திருப்பினோம், வண்டி இப்படி கொஞ்சம் கிராஸ் ஆகும். கிராஸாக வந்துடலாம். ஸ்ட்ரைட்டாக பார்க் பண்ணி ஒரு தடவை பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக திருப்பி. இப்போ இந்த டேரக்ஷனுக்கு வந்துட்டீங்கள, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கூட ஸ்டீரிங் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போகலாம். கொஞ்சம்
வண்டி நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோமோ அது ரியாக்ட் பண்ணும். இடிக்கும்னு தோணுச்சுன்னா ரிவர்ஸ் வந்துடணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரைட்டு போயிட்டீங்க பார்த்தீங்களா, இப்போ கிராஸாக நிற்கிது வண்டி. அப்படி ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் வந்துடுங்க. தட்டுற மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க, ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் வாங்க. இப்போ அந்த பார்க்கிங் வந்து கரெக்டாக விடுங்க, சென்டரில் விடுங்க. அந்த ரைட்டில் ரொம்ப பக்கத்தில் இருக்கா, அதை வந்து லெஃப்டில் கொண்டு வந்துருங்க. இப்போ அந்த வண்டிக்கு டிரைவர் சீட்டு டோர் அந்த பக்கம் தான் இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ ஒட்டி விட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்மளும் இறங்கணும், அவருக்கும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் வரலாம் பின்னாடி வாங்க, நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஸ்ட்ரைட்டாக பின்னாடி வாங்க, ஸ்ட்ரைட்டாக வாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க. பின்னாடி இடம் இருக்குல்ல, நல்ல எவ்வளோ இருக்கோ வந்துடுங்க. இப்போது நம்ம லெஃப்டில் போகணுமா, இப்போமே லெஃப்டில் திருப்பிடணும். இப்போமே லெஃப்டில் திருப்புங்க. அந்த கார் வரதான் இடம் இருக்குது ஃப்ரெண்டில் நினச்சிக்கோங்க. இப்போமே லெஃப்ட்டில் திருப்புங்க, இன்னும் கொஞ்சம் லெஃப்ட்டில் திருப்புங்க. இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், மிடில் ஸ்டடி பண்ணுங்க, திருப்ப வேண்டாம். கொஞ்சம் ரைட்டில் தான் விலகி போயிருக்கு பாருங்கள். நம்ம எவ்வளோ ரிவர்ஸ் வரையுமே வந்துட்டு லெஃப்ட்டு திருப்பணும் அப்படின்னா அப்படியே லெஃப்ட்டுக்கு அந்த கார் பக்கமாக போகும். கிட்ட போகும்போது ரைட்டில் திருப்பிட்டிங்கன்னா மிடில் வந்து கரெக்டாக நிற்கும். ரொம்ப ரைட்லேயும் போகக்கூடாது, லெஃப்ட்லேயும் போகக்கூடாது, மிடில் கரெக்டாக நிற்கணும். நம்ம காரை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லைட்டு மாறிடும்னு நினைக்கிறேன். ரெட்டு இருந்துச்சுன்னா கார் நிற்குது, க்ரீன்னா கார் இல்லை, சென்சார் வச்சுருக்காங்க போல். அவ்வளோதான், ரிவர்ஸ் கரெக்டாக வந்துட்டீங்க ஃப்ரண்டில் ஜட்ஜ்மெண்ட் பார்த்து. இப்போ இதே இடத்துல ரிவர்ஸில் பார்க் பண்ணுங்கள். பரவாயில்ல, ரேடியஸ் கிடச்சிட்டு. பின்னாடி இடம் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட பின்னாடி வந்து திரும்பினா ஈஸியாக திரும்பலாம்ல. ஏன்னா சப்போஸ் அது பக்கத்தில் மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். டிராஃபிக் சமயத்தில் 2-3 தடவை ரிவர்ஸ் எடுக்கக்கூடாது. ஒரே ரிவர்ஸ்லேயே நம்ம ஃப்ரெண்டில் போகிற அளவுக்கு திருப்பிடணும். இப்போ நின்றுட்டே திருப்பினீங்களா, அப்படி திருப்பாமல் கொஞ்சம் ரன்னிங்லேயே திருப்பணும். ரிவர்ஸ் வரும்போதே நம்ம லெஃப்ட்டில் போகிறதுக்குள்ளே ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஆமாம், ரிவர்ஸ் போங்க. இப்போ போனீங்கன்னா எல்பெண்ட் மாதிரி போகும், பரவாயில்ல பண்ணுங்கள். எடுக்கும்போது நீங்கள் சைடு மிரர் பார்க்குறீங்க. சைடு மிரரில் நம்ம காரோட பேக் சைடு தெரியுதா, நம்ம காரோட பேக் சைடு. இப்போ ரிவர்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த இனோவா கார் நிற்குது, நம்ம அது பக்கத்தில் தான் அதோட எட்ஜும் இது வந்துச்சு. அந்த காரோட நம்ம காரோட எட்ஜும் அந்த காரோட ஃப்ரண்ட் எட்ஜும் பக்கத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டீங்க, அந்த காரை தாண்டியே நம்ம வந்துட்டோம். அந்த இடத்துல ரிவர்ஸ் போக முடியாது, விடவும் முடியாது, அடுத்த கார்கிட்ட போயிட்டோம் நம்ம. பார்த்தீங்களா, இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரிவர்ஸ் வந்தோம்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் ஈஸியாக ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு எப்படின்னு யோசிங்க. இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணணும், இந்த இடத்துல ஸ்பேஸ் நிறைய இருக்குது. அதனால இதில் நீங்கள் அந்த இடத்துல இப்போ போகும்போதே அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், இப்படி நிற்கிற வண்டி இப்படி கிராஸ் ஆயிரும், அப்படியே ஈஸியாக ரிவர்ஸ் வந்துடலாம். அந்த ரிவர்ஸ் ஒரு தடவை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க. பார்க் பண்ணிடுவாரா, வாங்க ரிவர்ஸ் கியர் போடுங்க. ஃபுல்லாக ஸ்டீரிங்கை ரொட்டேட் பண்ணிடுங்க. ஸ்லோவாக வாங்க, அந்த மிரர் பாருங்கள். இப்போ அப்படி நிப்பாட்டுங்க, அப்படி நிப்பாட்டுங்க. இப்போ வந்து இந்த கேமராவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இந்த டைரக்ஷன் வந்து போய் இடிக்க போகுது. அப்போ கொஞ்சம் இப்படி திருப்பினீங்கன்னா, இப்போ கேமரா இருக்கனால ஈஸியாக சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா வரும் கரெக்டாக அப்படின்னு அது சொல்லுது. மிரர் பாருங்கள். கேமரா வந்து பார்க்கவே வேண்டாம், மிரர் பார்த்தே ட்ரைவ் பண்ணி பழகலாம். இந்த காரில் இருக்குது, மற்ற கார் ஓட்டும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஒட்டி போகிறீங்கன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்டீரிங் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு தான் தெரியும், ஓட்டும்போது தெரியும். அப்படி ஸ்டடி பண்ணோன்னா ஸ்டடி பண்ணலாம். இப்போவே ஸ்டடி பண்ணிங்கன்னா கிராஸாக நிற்கும். ஸ்டடி பண்ணுங்கள். இப்போ நீங்கள்
கொஞ்சம் கிராஸாக நிற்கிறது உங்களுக்கே தெரியுதா? இந்த வண்டியை ஒட்டி வந்து நிற்கிறோம். அங்கே வந்து நல்ல கேப் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம சீக்கிரம் அவர் திறக்க முடியாது. அதுதான் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டு இப்போ இதே இடத்துல தான் விட போகிறோம். ஃப்ரெண்டில் போயிட்டு சென்டராக விடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ரைட்டில் ஏறுவீங்க. ரைட்டில் இது ரைட்டு போகும்போதே அப்படி லெஃப்ட் வரணும். அப்போ ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் வரலாம். ரைட்டு போகலாம். இப்போ அவ்வளோதான், லெஃப்ட் வாங்க. அந்த வண்டி மூமெண்ட்டை வச்சே நம்ம மைண்டில் எப்படி கால்குலேட் பண்ணணும், வண்டி இப்போ எந்த டைரக்ஷன் போகும். ஸ்ட்ரைட்டாக வாங்க, ஸ்ட்ரைட்டாக வாங்க. அவ்வளோதான். இப்போ எல் பார்க்கிங்கே பண்ணுங்க. இப்போ வந்து ரைட் சைடு மிரர் பார்த்துட்டீங்கல்ல, இப்போ லெஃப்ட் சைடு மிரர் பார்த்து விடுற மாதிரி, அந்த டைரக்ஷன்லேருந்து வரோம் உள்ளே விடுற மாதிரி. நீங்கள் லெஃப்ட் போயிருங்க. லெஃப்ட் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் வாங்க. இந்த இடத்துலேயே பார்க் பண்ணணும். இப்போ ரைட் சைடு மிரர் பார்த்ததுனால ரைட்டு மிரர் ஓரளவுக்கு பார்த்துருவீங்க, ஈஸியாக தெரிஞ்சிடும். லெஃப்ட் மிரர் பார்க்கணும். ஃப்ரீயாக இருக்க இடத்துல இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே ஈஸியாக வந்துடும். நமக்கு என்ன மைண்டில் ஏறணும், நம்ம ஸ்டீரிங் எவ்வளோ திருப்பினா வண்டி எந்த டைரக்ஷன் மாறும், அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிட்டால் போதும். அப்படியே வரலாம். கேமரா பார்க்க வேண்டாம், மிரர் மட்டும் பாருங்கள். அப்படியே திருப்ப ஆரம்பிச்சிருங்க ஃபுல்லாக. இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல, இப்போ நீங்கள் திருப்பும்போது என்ன ஆகும்னா ரொம்ப பின்னாடி போய் வலது பக்கம் அந்த கார் பக்கத்தில் போயிடும். இப்போ லெஃப்ட் சைடு இப்போ வந்து நம்ம காரோட எட்ஜு தெரியுதா, அந்த எட்ஜு இந்த கார் பக்கத்தில் போகிற மாதிரி போகணும். பக்கத்தில் போயிட்டு ரொட்டேட் பண்ணால் தான் ஈஸியாக ரேடியஸ் கிடைக்கும், உள்ளே போகும். வரலாம். பின்னாடி வாங்க, லெஃப்ட் ஒட்டி வாங்க, லெஃப்ட் ஒட்டி வாங்க. ரைட்டில் ஒரு கார் வந்தால் கூட அது போயிடும், வழி விட்டுறலாம். லெஃப்ட்டில் ஒட்டி வாங்க, இன்னும் கொஞ்சம் ஒட்டி வாங்க. இப்போ இந்த காரோட எட்ஜுக்கு நம்ம போயிடணும். அப்படி நிப்பாட்டுங்க. நம்ம காரோட பேக் சைடு அந்த காரோட எட்ஜுக்கு போயிடணும். அந்த காரோட எட்ஜுனா அந்த காரோட முடியுது இல்லை, அந்த இடத்துக்கு போயிடணும். நம்ம காரோட எட்ஜும் அந்த காரோட எட்ஜுக்கு போயிடணும். அது போகும்போது அப்படியே ஸ்டியரிங் திருப்பிடணும். அந்த கார் போட்டு விட்டுறலாம். கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க, ஸ்ட்ரைட்டாக வாங்க. மேலே ஏற மாட்டேங்கலண்ணா. போதும். இப்போ பாருங்கள், அப்படி நிப்பாட்டுங்க. தெரியுதா உங்களுக்கு? அந்த காரோட எட்ஜுக்கு இன்னும் கொஞ்சம் வரணும், இன்னும் கொஞ்சம் வரணும். இப்போ வந்துட்டிங்களா, எட்ஜுக்கு வந்துட்டிங்களா? இப்போ திருப்ப ஆரம்பிச்சிருங்க. திருப்புங்க, ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஸ்லோ ஸ்பீடாக வேண்டாம். ஆனால் நின்றுக்கிட்டும் ஸ்டீரிங் திருப்பக்கூடாது, ரொம்ப ஸ்பீடாகவும் திருப்பக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோ மூவிங்லேயே அப்படி ஃபுல்லாக திருப்புங்க. ஃபுல்லாக திரும்பிடுச்சா? திரும்பல இன்னும். நிப்பாட்டுங்க. ஃபுல்லாக திருப்புங்க. இப்போது நீங்கள் இந்த இடத்துல வரும்போது ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறா தான் அப்படியே எல் பண்டு மாதிரி வரும். இது வந்து நமக்கு எல் ஷேப்பில் நிப்பாட்டுறோம். அங்கே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் வந்தோம், ஈஸியாக இருந்துச்சு. வாங்க. ஸ்பீட் பிரேக்கர். ஆமாம், ஸ்பீட் பிரேக்கர்னால் ஏறது கஷ்டமாக இருக்குது. கரெக்டு. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்க. நம்ம காருக்கு அங்கேயே டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சா, இப்போ விட முடியாது. நம்ம என்ன பண்ணணும், இப்போ கொஞ்சம் ரைட்டில் ஃப்ரண்டில் போய் தான் வரணும். இப்போ ஃபுல்லாக லெஃப்ட் ரொட்டேட் பண்ணுங்கள். நம்ம லெஃப்ட்டு உள்ளே நல்லா ஒடிச்சு போகணும், அதனால் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். லைட் மூவிங்லேயே ஸ்டீரிங்கை திருப்பிடணும். இப்போது நீங்கள் ரைட் சைடு மிரர் பார்க்கணும், அந்த காரு பக்கத்தில் போதான்னு பார்க்கணும். ரொம்ப ஒட்டி போகிற மாதிரிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டு போய் கூட ரிவர்ஸ் வரலாம். ஃப்ரெண்டில் போயிட்டு கூட ரிவர்ஸ் வரலாம். ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஓகே, இப்போ இதே மாதிரி மறுபடியும் விடலாம். இப்போ நீங்கள் 2-3 தடவை ஃப்ரெண்டில் போயிட்டு வந்தீங்கல்ல, அதை பண்ணாமல் இப்போ நீங்கள் இப்போமே இங்கேருந்தே யோசிச்சு பாருங்கள். நம்ம அங்கேருந்து வரும்போது இவ்வளோ இடம் இருக்குல்ல, ஒரே ரிவர்ஸ்லேயே வரலாம். அது எப்படி வரலாம்? இந்த காரை ஒட்டி வரணும், ஒரு அரை அடி கேப் வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப கேப் விட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும், அந்த கார் பக்கத்தில் வலது பக்கத்தில் இடிச்சிடும். அதை ஒட்டி வந்தீங்கன்னா ஒரே ரிவர்ஸ்லேயே இது உள்ளே வந்து நிப்பாட்டலாம் கரெக்டாக. அந்த மாதிரி பண்ணுங்கள். அது உங்களுக்கு மைண்ட்லேயே கால்குலேட் ஆகும், நம்ம வண்டி எவ்வளோ திருப்பினா எவ்வளோ போகும் அப்படின்னு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக எப்பவுமே திருப்ப ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப கிட்ட போய் திருப்பினாதான் நீங்கள் கொஞ்சம் ஸ்டீரிங்கை ஃபுல்லாக திருப்பாதனால அது ரொம்ப ரேடியஸ் அதிகமாக எடுக்குது. இப்போ பாருங்கள், பாருங்க, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இடிக்கிற மாதிரி இருக்கா? கொஞ்சம் வலது பக்கம் தூக்கணும், கொஞ்சம் வலது பக்கம் திருப்பினீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிடும் வண்டி, அவ்வளோதான். ஃப்ரெண்டெல்லாம் வர வேண்டாம், அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக போகும், அவ்வளோதான். இப்போ எப்படி நிற்கிது பாருங்கள், கரெக்டாக நிற்கிது பாருங்கள், அரை அடி கேப்பில் நிற்கிதா? இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், ஸ்டியரிங்கை ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ரவுண்டு தான் போடும், வண்டி இடிக்காது. நான் வண்டியை விட்டு கிராஸ் பண்ணி நம்ம வெளியில் போயிட்டோம். வாங்க ஏறுங்க, ஸ்லோவாக வரலாம், இடிக்காது, தாராளமாக வரலாம். ஏறுங்க, இடிக்காது. வாங்க, தெரியுதுல்ல உங்களுக்கு, அரை அடி கேப் இருக்குது பாருங்க. வாங்க, ஏறுங்க. ஸ்லோவாக இந்த அளவு தான் டிஸ்டன்ஸில் வர சொல்கிறேன். இது இடிக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் இடிக்காது, நமக்கு தான் தெரியுதுல்ல மிரரில் ஃபுல்லாக கிட்ட. ஆமாம், அப்படி தான் இருக்கும். அப்போ தான் இந்த ஒரு கார் விடுற அளவுக்கு தான் இடம் இருக்குன்னா ஈஸியாக பார்க் பண்ண முடியும். நீங்கள் வரும்போதே ஒரு அளவுக்கு நம்ம திரும்பிட்டோன்னு தெரியும் போது ஸ்டீரிங்கை பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்ப ஆரம்பிச்சிடும். அப்போ தான் ஒரே ஸ்ட்ரைட், ரொம்ப ஒட்டி போயிட்டீங்க. இப்போ ஒரே ரிவர்ஸில் வந்துட்டீங்கல்ல, ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம அதில் இடிக்கும் நீங்கள் தோணுது, இன்னும் கொஞ்சம் நடுவில் வந்து ரொம்ப ஒட்டி வந்தது. ஆமாம், இந்த அளவுக்கு வரலாம், தப்பு கிடையாது. இந்த அளவுக்கு வரலான்னா அரை அடி கேப் இருக்குல்ல, அது ஒரு பள்ளம் இருந்தால் தானே போய் வண்டி சாயும், போய் இடிக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸில் வந்ததுனால தான் ஈஸியாக உள்ளே வந்தீங்க. இன்னும் நீங்கள் கொஞ்சம் அரை அடி ஒரு அடி எக்ஸ்ட்ரா கேப் போட்டிங்கன்னா உள்ளே வர முடியாது. ஒரு தடவை ஃப்ரெண்டில் போய் தான் வரணும். இப்போ வந்தது கரெக்டு தான், அந்த ஸ்பீடு பிரேக் இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு இடத்துக்கு வேணால் போயிடலாம், வேறு இடத்துல போய் பார்க் பண்ணலாம். ரைட்டில் மிரர் பார்த்து விடுறத விட லெஃப்ட்டு தான் ரொம்ப ஈஸியே, ஓட்டி பழகிட்டோன்னா. முன்னாடி இடிக்காது. உங்களுக்கு பேனட் நல்ல உயரமாக இருக்குல்ல, நமக்கு தெரியுது பார்த்தீங்களா? இப்போது லெஃப்ட் சைடு பாருங்கள், நமக்கு இன்னும் கார் தெரியல, அப்படி நிப்பாட்டுங்க. இன்னும் நமக்கு லெஃப்ட்டில் வந்து காரே தெரியல, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோன்னு தோணுது. அப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட்டு லைட்டாக ஸ்டியரிங்கை திருப்பி டைரக்ஷன் அப்படியே மாற்றணும். நம்ம இதுக்கப்புறம் போய்கிட்டே இருந்தால் காரில் இடிச்சிருவோம். இப்போ லெஃப்ட்டில் திருப்புங்க, இப்போ ரைட்டில் திருப்புங்க. நம்ம ரைட் ரிவர்ஸ் வரணும், ரைட்டை திருப்புங்க. ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடுங்க ஸ்டீரிங்கை, ஸ்லோவாக வாங்க. இப்போ காரோட எட்ஜு தெரியுதா? கொஞ்சம் பிரேக் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டு வாங்க. ஓகே, இப்போ தெரியுது பாருங்கள், எட்ஜு தெரியுது பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வாங்க. ஸ்டீரிங் ஸ்ட்ரைட்டாக விடுங்க. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மிரரில் பார்க்கும்போது அந்த காரோட எட்ஜு தெரியணும். எட்ஜு தெரிஞ்சால் தான் நம்ம சேஃபாக ரிவர்ஸில் விட முடியும். இந்த எட்ஜு தெரியணும். ஆமாம், இப்படி வரோம் அப்படின்னா இந்த எட்ஜு நமக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ அதில் ஒரு பார்க்கிங் இருக்குது பாருங்க, அதில் பார்க்கலாம். ஆமாம், நம்ம அந்த மிட்டுக்கு போயிட்டா பிரச்சனை இல்லை. அந்த பக்கம் அங்கே அங்கே க்ரீன் எரியுது பாருங்கள், அங்கே போகலாம். லெஃப்ட்டு போங்க.
ரைட்டில் வண்டி கூட வரும், ஹார்ன் லைட்டாக அப்படி. இதில் போயிருங்க, ரைட்டில் போயிருங்க. அவர் எந்த டைரக்ஷன் போகிறாருன்னு தெரிஞ்சால் நம்ம முடிவு பண்ணலாம். நிப்பாட்டுங்க, அப்படி நிப்பாட்டுங்க. ரிவர்ஸ் போகிறாரு, லெஃப்ட் வந்துடுங்க. ரைட் ஏறிங்க, ரைட் ஏறுங்க. இண்டிகேட்டர் போடுங்க. நிப்பாட்டுங்க. அவர் லைட் அடிச்சார் பார்த்தீங்களா? நிப்பாட்டு. பார்க்கிங் இருக்குதா? அப்படி ரைட்டு. ஆமாம், இல்லை அங்கே ஒன்று க்ரீன் எரியுது பாருங்க, அங்கே போயிருங்க. அப்படியே போய் பார்க் பண்ணுங்க. இப்போ அப்படியே நிப்பாட்டுங்க, ஃப்ரெண்ட்லேயே போய் பார்க் பண்ணுங்க. ரிவர்ஸே வரக்கூடாது, ஒரே பார்க்கிங்கில் போகணும். அவ்வளோதான். ரொட்டேட் பண்ணுங்க, இதை ஒட்டி வரணும், அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்க்கிங்கோட ரிவர்ஸ் பார்க்கிங் தான் ஈஸியே. உங்களுக்கு தெரியுதா? போகாது, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது மொத்தமாக மறைக்கும். ஆமாம், இப்போ ஃப்ரண்ட் பார்க்கிங்கோட ரிவர்ஸ் தான் ஈஸி. இதுலேயே உங்களுக்கு தெரியுதா? ஃப்ரண்டில் பேனட் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங்கில் பிரச்சனையே இல்லை. மிரர் பார்த்து ஈஸியாக ரிவர்ஸ் விட்டுறலாம். ரிவர்ஸ் வந்துடுங்க, ரிவர்ஸ் வந்துடுங்க. நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரிவர்ஸ் பார்க்கிங் தான் கரெக்டு. அவ்வளோதான், போகலாம். இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணுங்கள். ரிவர்ஸ். ஃப்ரண்ட் பார்க்கிங் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இங்கேயும் ஸ்பீடு பிரேக்கர் தான் இருக்குது. ரிவர்ஸ் வரும்போது அங்கே தான் விடுங்க. ஸ்பீடு பிரேக்கர் தான் கஷ்டமாக இருக்கும்ல அந்த நேரத்தில். இதில் ரிவர்ஸில் விடுங்க. இப்போது நீங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கிறீங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் ரிவர்ஸ் இப்போ நிப்பாட்டுங்க. இப்போ நீங்கள் ரிவர்ஸ் வந்து எவ்வளோ தான் திருப்பினாலும் அந்த கார்கிட்ட தான் போய் நிற்கும். அதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் முன்னாடி. எந்த இடத்துல வந்து நின்று எந்த டைரக்ஷனில் நின்னா ஒரே ரிவர்ஸில் விடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஆமாம், இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நிற்கிறோம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஸ்டீரிங் ரொட்டேட் பண்ணால் கூட விட முடியாது. ஆமாம், ஒட்டி அந்த சைடு ஒட்டி போயிட்டு லெஃப்ட் சைடு மிரர் பார்த்து இந்த பில்லரை ஒட்டி நம்ம திருப்பணும். அப்போ தான் கரெக்டாக விட முடியும். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டீங்க பாருங்க. நிப்பாட்டுங்க. நம்ம பார்க் பண்ண போகிறோம், நம்ம ரிவர்ஸ் தான் போகிறோம், எடுத்துக்கிட்டு இருக்கோன்னு தெரியுது. இருந்தாலும் பார்க் பண்ணிட்டு போயிடணும். உங்களுக்கு இப்படி தான் எவ்வளோ ஒட்டி விட முடியுமோ விட்டிங்கன்னா இப்போ மிரர் பார்க்கணும். நம்ம காரோட எட்ஜி, பேக் சைடு எட்ஜி வந்து அந்த டேன் பண்ணக்கூடிய இடத்தோட எட்ஜு கிட்டே வரணும். வந்துட்டுனா ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடலாம். ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இது இவ்வளோ பத்தாது அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரண்டில் வந்துடணும். இப்போ ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா? தட்டுதா? ரைட் சைடு மிரர் பாருங்கள், அந்த கார் பக்கத்தில் போகிறோம். கொஞ்சம் ஃப்ரெண்டு வந்து கூட ஸ்ட்ரைட்டாக வந்து கூட வேணால் ஸ்டடி பண்ணிக்கலாம். ரைட்டு மிரரில் உங்களுக்கு தெரியுதா? போயிடும். கார்லாம் விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க போல். இந்த ஃபாரின் போகிறவங்க அப்படியே விட்டு போயிடும். அப்படி கூட இருக்கும்ல. என்ன மிரர் பார்க்கும்போது இதுதான் பார்க்கணும், இந்த எட்ஜை தான் பார்க்கணும். இந்த பில்லர்னா பில்லரு, கார்னா காரு, நம்ம மிரரை பார்க்கணும். நம்ம காரோட எட்ஜி எந்த எட்ஜை வந்துட்டு இந்த எட்ஜை கூட. ஆமாம், அந்த பில்லரோட எட்ஜி நம்ம காரோட எட்ஜி பக்கத்தில் வந்துடணும். அந்த இடத்துல பார்க் பண்ணும்போது ரொம்ப பக்கத்தில் போது இடிச்சிருமோ பயந்தீங்கன்னா அதுதான் டிஸ்டன்ஸே, அதில் தான் வரணும். அந்த அரை அடி கேப்பு தான் வரணும். அப்படி வந்தால் தான் இந்த இடத்துல நம்ம கார் மட்டும் தான் விட முடியுங்கிற கேப்பில் ஈஸியாக வரலாம். இல்லைனா ஃப்ரெண்டில் போயிட்டு வரணும். இந்த டேரக்ஷன் அப்படி இப்போ திருப்பி பழகணும்.
இன்னொரு தூரம் வேறு இடத்துக்கு வேணால் போகலாம். இந்த இதில் கூட விடலாமா? இதில் சூப்பராக விடலாம். ரிவர்ஸ் பார்க்கிங் விடுங்க. இப்போ இதில் நீங்கள் எதை ஜட்ஜ் பண்ணுவீங்க? மிரரில் இந்த காரோட இந்த எட்ஜை பார்க்கணும். இப்படி எல் பெண்டு மாதிரி இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நின்றுட்டீங்க. ரொம்ப தூரம் போகிறீங்க பார்த்தீங்களா? வாங்க அப்படி திருப்ப ஆரம்பிச்சிருங்க. அது கார் எதுவுமே தெரியல. இன்னைக்கு கார் தெரியல பார்த்தீங்களா? டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கனால கார் மிரரில் தெரியவே இல்லை. வந்துருங்க. நீங்கள் அப்படியே திருப்ப ஆரம்பிங்க. நம்ம கார் வந்து மிரரில் தெரியல அப்படின்னா தெரிய வைக்கிறதுக்கு நம்ம அதை ஒட்டி போகணும். இப்போ தெரியுதா? டிஸ்டன்ஸ் ரொம்ப விட்ருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த மிரரில் உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃப்ரெண்டில் போங்க. ஃப்ரெண்டில் வந்து வாங்க. இப்போ திருப்ப ஆரம்பிங்க. இப்போ ஸ்டேரிங்கை திருப்ப ஆரம்பிச்சிருங்க. ஃபுல்லாக திருப்புங்க. இப்போ கார் தெரியுதா? வாங்க. இப்போ பாருங்கள். இதே டைரெக்ஷனில் போனால் இடிச்சிருவோம். கொஞ்சமாக ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணணும். அவ்வளோதான் போதும். திருப்ப ஆரம்பிங்க. ரொம்ப பக்கத்தில் போகுதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பக்கம்தான், அரை அடிக்கும் கம்மியாக இருக்குது. ஆனால் ஈஸியாக போயிடும். நம்ம ஃப்ளாட்டான ரோடு தானே, வண்டி அங்கேயும் இங்கேயும் குலுங்காது, ஈஸியாக போயிடும். நீங்கள் இதை ஜட்ஜ் பண்ணி பழகினாலே ஈஸியாக ரிவர்ஸ் எடுத்து பழகிடலாம். இப்போ முன்னாடிக்கு இப்போ ஈஸியாக விட்ருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டால் போதும். ஸ்ட்ரைட்டாக இப்போ பாருங்க கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா? நம்ம ஓரளவுக்கு உள்ளே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமும் ஸ்டேரிங்கை திருப்பி வைக்கக்கூடாது. இப்போ வண்டி அப்படியே கிராஸ் ஆகிடுச்சு பாருங்க. ஸ்ட்ரைட்டாக விடலை. ஆமாம், எப்படியும் கிராஸாக தான் நிற்குது. ஓகே, அப்படியே வெளியில் போயிடலாம். வெளியில் போயிட்டு இங்கே ரைட்டில் போயிருங்க. ரைட்டில் போயிட்டு இப்படி ரிவர்ஸ் விடுங்க. அந்த சைடு வரும்போது நம்ம அந்த பில்லரை பார்த்து ரிவர்ஸ் விடணும். அவர் பாருங்கள், எடுக்கிறது பாருங்கள், ரிவர்ஸ் எடுக்கிறது பாருங்கள். கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் வந்துக்கிட்டாரா? இப்போ டயரை திருப்புவார் பாருங்க. ஸ்டடி பண்ணிட்டாரு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோன்னு உடனே ஸ்டடி பண்ணிட்டாரா? ஸ்டடி பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் ரிவர்ஸ் போகிறாரு. நம்ம வந்து ரொம்ப தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டடியாக பண்ணுறோம். அப்போ வண்டி கிராஸாகவே நிற்கும். முன்னாடியே நம்ம முடிவு பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரிவர்ஸில் விடணும். உள்ள பாதி காருக்கு பார்க்கிங் வந்ததுக்கப்புறம் திருப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே வெளியில் ஏதாச்சும் வண்டிகளோட மூமெண்ட்டை பார்த்தாலே ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த காரை பார்க்குறீங்களா? அந்த டயர் மூமெண்ட்டு தெரியும். இப்போ இவ்வளோ திருப்பினா டயர் இவ்வளோ திரும்புது, அப்போ இன்னும் ஃபுல்லாக திருப்பினா தான் நேராக போகும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. இல்லை இப்போ நீங்கள் போனீங்கன்னா அங்கே மிரரில் பாருங்கள், அந்த கார் பக்கத்தில் போகிறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. நம்ம காரோட எட்ஜி அந்த பில்லர் கிட்ட போகிற மாதிரி போயிருங்க. இப்போ திருப்ப ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இப்போ ஃபுல்லாக திருப்பினா இடிக்குமா அப்படின்னு தோணும். இடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்டில் திருப்பி லெஃப்ட்டில் திருப்பி ஸ்ட்ரைட்டாக வந்துடணும். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளே போயிடணும். பாருங்கள், வாங்க கொஞ்சம் வாங்க. ஸ்டீரிங் கொஞ்சம் பழையபடி கொஞ்சம் பழைய டைரக்ஷனில் திருப்ப ஆரம்பிங்க. ஸ்லோவாக வாங்க. திருப்ப ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் அப்படியே போனீங்கன்னா அப்படியே சர்க்கிள் மாதிரி உள்ளே போயிடும். ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இன்னும் ஸ்ட்ரைட் பண்ணாமல் தானே இருந்தீங்க. ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிடணும். வாங்க. நம்ம ஒரு அளவுக்கு வந்துட்டோம் பார்த்தீங்களா? டைரக்ஷன் மாறி உள்ளே வந்துட்டோம். அப்போ ஸ்ட்ரைட் பண்ணிடணும். கிராஸாக வந்தால் பார்க்கிங் கிராஸாக பண்ணிடும். ஓகே தான். ஸ்டடி பண்ணார் பார்த்தீங்களா? ஸ்டடி பண்ணிட்டாரு பாருங்க. அந்த டயரோட மூவ்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் அந்த வண்டியோட மூவ்மெண்ட்டுக்கு ஏதாப்புல அவர் மாற்றுறாரு பார்த்தீங்களா? கொஞ்சம் லெஃப்ட் போகிற மாதிரி இருக்கா, சரி ரைட்டு திருப்பிடுவோம். அந்த அப்படி டயரோட மூவ்மெண்ட்டை மாற்றுறாரு. அது இல்லை
மேனுவல் எனக்கு மேனுவல் தான் ஓட்ட பிடிக்கும். வீட்டில் வாங்கினது. சரி சரி. ஆமாம் எல்லோரும் ஓட்டிக்கலாம்ல, இப்போ அம்மா ஓட்டிக்கலாம். இப்போ நியூட்ரலில் இருக்குண்ணே. இது முன்னாடி தள்ளனா ரிவர்ஸ், பின்னாடி வந்தால் டிரைவ். காலு கிளச்சிக்கு போகுது, அது பழக்க தோஷம். ஆமாம் பாருங்க, நான் எனக்கு எவ்வளோ தேவையோ ஸ்டீரிங் அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாருங்கள். இப்போ ரிவர்ஸ் வரேன், நான் அப்படியே ரிவர்ஸ் போனால் அந்த ஒயிட் காரில் இடிச்சிருவேன்னு தெரியுது பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஸ்டீரிங்கை கொஞ்சமாக அப்படி திருப்பணும். எவ்வளோ வேணுமோ ஆமாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ திருப்பிக்கலாம். இப்போ அந்த எட்ஜுக்கு போயிட்டேன், அந்த காரோட எட்ஜுக்கு போயிட்டேன். எட்ஜுக்கு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடுவேன். இப்போ இந்த மாதிரி வரும்போது ரைட்டில் மிரர் பார்க்கணும். ஆமாம் இப்போ இந்த டேரக்ஷனுக்கு வரும்போது பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெண்டில் கூட வந்துடலாம். ஃப்ரெண்டில் வரும்போதே இப்போ நான் என்ன பண்ண பாருங்க, வரும்போதே ஸ்டடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே வந்துடலாம். நம்ம 2 தடவை ரிவர்ஸ் வரணும்னு கிடையாது. ஸ்டியரிங்கோட டேரக்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்போ ஒரே ரிவர்ஸில் அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து பார்க் பண்ணிடலாம். நான் இதை தான் சொன்னேன், பக்கத்தில் பார்க் பண்ணுறது, பக்கத்தில் வெளியில் எடுக்கிறதுக்காக. இப்போ டிராஃபிக்கில் இருக்கும். ஆமாம் டிராஃபிக்கில் இருக்கும்போது பின்னாடி இடம் இல்லைங்கும் போது, பின்னாடி ரோடு சின்னதாக இருக்குங்கும்போது நம்ம இந்த லேனுக்குள்ளேயே எடுத்துடலாம். ரோடு பெருசாக இல்லைங்கும் போது அந்த மாதிரி பண்ணணும், ட்ரைவ் பண்ணணும். சிட்டியில் நமக்கு எப்படி எங்கே இடம் இருக்குது எங்கே பார்க்கிங் இருக்குன்னே சொல்ல முடியாது. போகும்போதே கிட்ட ஒட்டி போய், ஆமாம் ஒட்டி போயிடணும். இப்போ பாருங்கள் ரிவர்ஸ், அது எனக்கு குழப்பமாகவே இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு. ஆமாம் மேனுவல் ரிவர்ஸ்னால் பின்னாடி தானே அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக வரேன், அதை ஒட்டி போகிறேன். ஒட்டி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக கூட ரெடி நிப்பாட்டிட்டு, இப்போ அந்த காரை, நம்ம காரோட பேக் சைடும் அந்த காரோட எட்ஜும் மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகும்போது ஃபுல்லாக திருப்பிடணும். அந்த காரோட இந்த சைடு எட்ஜே மேட்ச் ஆகிற மாதிரி. ஆமாம் அந்த அந்த டிசைர் கூட அந்த எட்ஜ் நம்ம பார்க்கிங் சைடு அது மேட்ச் ஆகணும். அது ஸ்ட்ரைட் ஆயிடுச்சுன்னா ஆமாம் அதுவும் நம்ம காரோட பேக் சைடும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆயிடுச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் வந்துடலாம் ஸ்ட்ரைட். இது கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் வந்திருக்கேன். இந்த அளவுக்கு வரும்போது பின்னாடி ஒரு தடவை ஃப்ரண்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் வரணும், நல்ல பக்கத்தில் வரணும். காரை ஒட்டி நிற்கிறேன், 1/2 அடி தான் கேப் இருக்கு. ஆமாம் இப்போ கொஞ்சம் தேவைப்பட்டால் பின்னால் இடிக்கும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் ஸ்டீரிங் அப்படி ஸ்டடி பண்ணிட்டோன்னா ஒரே ரிவர்ஸில் வந்துடலாம்.
அடுத்தடுத்த கியர் போடுறது கை போகுது. ஹாரன் இதில் தானா? அதுதான் எனக்கு இந்த டைப் ஹார்ன் பிடிக்கல. ஒரு மாதிரி டக்குன்னு கை போக மாட்டேது. அந்த ரவுண்டுனா டக்குன்னு ஈஸியா இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடு போனோன்னே சவுண்ட் வருது. அது என்னத்துக்கு பண்ணாங்கன்னு தெரியல. பின்னாடி சீட் பெல்ட் போடலன்னா கூட. ஆமாம், பின்னாடி ஆள் வெயிட் ஆயிடுச்சுனாலே வந்துடும். ஏதாவது திங்ஸ் லக்கேஜ் வச்சுட்டா கூட சவுண்ட் வந்துடும். ஆளே ஏற்றிருக்க மாட்டோம். நீங்கள் திங்ஸ் இல்லாமல் சீட் பெல்ட் எடுத்து விட்டாலே அப்படிதான் ஆகுது. பின்னால் ஏதாவது திங்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. பின்னாடி வந்துட்டு இந்த ரியர் சீட்டில் வந்துட்டு சீட் பெல்ட் லாக் பண்ணியிருந்தா தான் சைலண்ட் ஆகுது. இல்லைன்னா பீப் வருது. இப்போ லாக் பண்ணியிருக்கோ? இப்போ லாக் பண்ணி எத்த விட்டா பீப் வரும். வராத. பின்னாடி ஏதாச்சும் நம்ம திங்ஸ் வச்சா தான் வெயிட் ஏறினா தான் வரும். இப்போ ஏதோ சென்சாரில் எதாவது இஷ்யூ இருக்குமான்னு நினைக்கிறேன். இல்லைனா சீட்டில் இல்லை. இந்த இதோட டைப்பே சொன்னாங்க. யூடியூப்ல பார்த்தேன். இப்போ கொஞ்சம் போய் பாருங்க. இப்போ எடுத்து விட்ருக்கீங்களோ? இப்போ எடுத்து விட்டுக்கிறேன். ஓகே, ஒரு 10-15 ஸ்பீடு போயிடுச்சுனாலே அது ஒரு பீப் வர ஆரம்பிச்சு. பின்னாடிக்கோ பீப் வருது. ஓ சரி சரி சரி. அவங்க சேஃப்டிக்காக ஏதோ பண்ணாங்க. ஆமாம் ஆமாம். முன்னாடி அப்படின்னா பின்னால் ஆள் உட்காந்து தான் சவுண்ட் கேட்கும். அது வெயிட்டை பொறுத்து தான் மாறும். சேஃப்டிக்கு சரி கம்பல்சரி சீட் பெல்ட் போடணும் அப்படின்றதுக்காக. இது ஏதோ மிஸ்டேக் மாதிரி தான் இருக்குது. டெக்னிக்கல் எரர். அதுவும் இன்னொன்று இண்டிகேட்டர் போடும்போது கேமரா ஆன் ஆகுது. லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டால் லெஃப்ட் கேமரா ஆன் ஆகுது. ஆமாம், சைடு பார்க்கறதுக்கு. ஆமாம் ஆமாம். அது என்ன இருந்தாலும் மிரர் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், மிரர் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது ஒரு சேஃப்டிக்காக தான். சேஃப்டிக்கு எல்லாம் இது யூஸ் ஆகும்ல நிறைய பேருக்கு. லெஃப்ட் ரைட் பழைய டிரைவர்ஸ்க்கு அவங்களுக்கு அது இது தேவைப்படாது. இதெல்லாம் இது இல்லாமலே ஓட்டி பழகணும். இது இருக்கிறது நமக்கு ஒரு சப்போர்ட் தான். இப்போ நான் அன்னைக்கு ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல ஹேண்டிகேப்பா, அவங்களுக்குலாம் இறங்கி போயெல்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப எட்டி பார்க்க முடியாது. அவங்களுக்குலாம் இது இருக்கிறது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்மளே இது 360 ஆன் பண்ணிட்டா மொத்தமாகவே ஃபுல் வியூ பார்த்துக்கலாம். இது இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ உள்ளே உட்காந்துட்டு இப்போ ஒருத்தங்க பின்னாடி இறங்கு, ஆமாம், பின்னாடி ரிவர்ஸ் பாரு அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஈஸியாக கொடுக்குது எல்லா டைரக்ஷனும். இதை வச்சு ஈஸியாக பார்த்தா எல்லாமே. இப்போ இதுலேயோ பார்த்துட்டு எனக்கு இந்த வியூ வேணும்னா எப்படி, இது சைடு எப்படி, எல்லாமே அதுவே காமிக்குது. ஆமாம், இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் ஈஸியாக இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இது இல்லாமலே ரிவர்ஸ் எடுத்து பழகும். இதுலேயே பழகிட்டா நெக்ஸ்ட் இல்லாத காரில் ஓட்ட கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் பார்க் பண்ணுங்க. இது நல்லா இருக்குது. இந்த இடம் கொஞ்சம் ஸ்பேஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இதில் பார்க் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் வந்துடும். இப்போ ஃப்ரெண்டில் போய் தான் ரிவர்ஸ் எடுத்தேன். ஒரு ஃப்ரெண்டில் போயிட்டு ரிவர்ஸ் வந்தேன், இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு தடவை போகலாம், ஆனால் மேக்ஸிமம் ஒரே ரிவர்ஸில் எடுத்து பழகணும். இங்கே எவ்வளோ 1 ஹவருக்கு 40-50 நம்ம உள்ளே 1 ஹவர் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். இல்லையா, 1 ஹவர் தாண்டிட்டுனா எக்ஸ்ட்ராவாக 40 போட்டக்கூடாது. அதில் டைம் போட்டிருக்கோம்லண்ணே அந்த பேப்பரில் கொடுங்க. 9 மணியா? 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கிங் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு ரவுண்டு கூட பார்க் பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வேணால் போகலாம். 1 ஹவர் தான் கிராஸ் ஆயிடுச்சே.
இதுக்கு மேலே போனாலும். ஆமாம், இது எல்லாம் கேப் வெஹிக்கிளாக இருக்குது. அதான் இது டாக்ஸி பார்க்கிங் விடக்கூடாது. ஆமாம், விடக்கூடாது. ரிவர்ஸ் வந்துடுங்க. இது வந்து ஏர்போர்ட் டாக்ஸிக்காக. ரைட்டில் போங்க, ரைட்டில் போங்க. போட்டோம், அவர் விட்டுருங்க. வந்தால் மொத்தமாக வருது. இவ்வளோ நேரமா யாருமே இல்லை, மொத்தமாக வருது. லைனாக வந்து உள்ள போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் போல. நம்ம அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. ஏர்போர்ட்டு பயங்கர இது. எத்தனை அது பாட்டுன்னு வந்துனே தான் இருக்குது. அவ்வளோதான், இன்னும் வருது. இன்னும் கூட தான் வந்துனே ஃபுல் டாக்ஸி. கோபி சுதாகர் சொல்கிற மாதிரி தான், எங்கடா போவீங்க எல்லாரும் அப்படின்னு. லைனாக மொத்தமாக. இப்போ இவ்வளோ கார் நம்ம பின்னாடியே வந்திருக்கு ஸ்லோவாக. அதனால தான் ஒரு வேலை ஹார்ன் அடிச்சிட்டு இருப்பாரு. இவ்வளோ ஸ்பீடாக போகிறவங்களுக்கு நம்ம போகிற ஸ்பீடு டிஸ்டர்பன்ஸாக தானே இருக்கும். ஏர்போர்ட் யாரும் எல்போர்டு போட்டு ஓட்ட மாட்டாங்க. அப்படி நிப்பாட்டுங்க, கேப் டிஸ்டன்ஸ் விடுங்க.